இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பினை பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இரண்டாவது வருகை பற்றின 5 உண்மைகள், 5 செகண்ட் கமிங் ட்ரூத்ஸ் இன் ரெவலேஷன். இயேசு கிறிஸ்து எப்படி வருவார், வந்து என்ன செய்வார் அப்படின்றத வெளிப்படுத்தல தெளிவா நம்ம பார்க்கலாம். தேவன் என்ன பண்ணாருனாக்கா யோவானுக்கு ஒரு தரிசனத்தின் மூலியமா இது எல்லாத்தையும் காமிச்சாருங்க. இப்ப இரண்டாம் வருகை குறித்து எல்லாருக்குமே ஒரு ஒரு விதமான கருத்துக்கள் இருக்குது. வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கலாங்க. 5 விஷயத்த நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இது இருக்குதுங்க. முதலாவது, இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் அப்படின்றத வெளிப்படத்துல நம்ம பார்க்கும்போது அவரு எல்லாருக்கும் தெரியற விதமாக தான் வருவாருங்க. ரகசியமா வருவார் அப்படின்ற மாதிரி இல்ல. வெளிப்படையா வெளிரங்கமா மகிமையா அவர் வருவார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ரெவலேஷன் சாப்டர் 1 verse 7ல இதோ மேகங்களுடனே வருகின்றார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். பாத்தீங்களா, ஆமேன் என்றாரு. அது அப்படியே ஆகும். கண்கள் யாவும் அவரை காணும், குத்தினவர்கள் எல்லோரும் பார்த்து புலம்புவார்கள் அப்படின்ட்டு இருக்குது. இப்படிதான் செகண்ட் கம்மிங் இருக்கு. மகிமையின் ராஜாவாக அவர் வராருங்க. முதலாம் வருகையில அவர் வரும்போது சாதாரண குடும்பத்துல பிறந்தார். நிறைய பேருக்கு தெரியக்கூட இல்லை. ஆனா 2ஆம் வருகையில அப்படி வரணும்ட்டு அவசியம் இல்லைங்க. மகிமையோடும் வல்லமையோடும் பராக்கிரமசாலியாக ஒரு வாரியர் மாதிரி வராருங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற விதத்துல அவரோட கம்மிங் இருக்கும் அப்படின்னு தான் வசனம் இருக்குது. இத இயேசு கிறிஸ்துவ சீஷர்களுக்கு சொன்னாரு, எப்படி அவரோட 2ஆம் வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. மேத்யூ சாப்டர் 24:30ல அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பாத்தீங்களா, மேகங்கள்ல வரேன்ட்டு அவரே சொல்றாருங்க. வரும்போது எல்லாரும் பார்த்து புலம்புவார்கள், வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வரேன் அப்படின்ட்டு தான் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாருங்க. எங்குமே கான்ட்ராடிக்ஷன் இல்லைங்க. இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி இல்ல. அதுதான் பியூட்டி. பைபிளோட பியூட்டி அதுதான். தேவனுடைய வசனம் அந்த மாதிரி இருக்குதுங்க, இல்லைங்களா? எல்லாமே ஒரு நூல் பிடிச்ச மாதிரியே இருக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இப்படிதான் இருக்க போகுதுன்று. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போனார் இல்லைங்களா? 40 நாள் சீஷரோட இருந்தாரு. அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு ஏறி போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சீஷர்கள் இப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருந்தாருங்க. அப்போ தூதர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9-11, ஆக்ட்ஸ் சாப்டர் 1 9-11 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்கள் மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரங்களை தரித்த 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்று, கல்லேலியராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். பாத்தீங்களா, எப்படி அவர் போனாரோ, வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். ஸோ வரும்போது நம்ம எல்லோரும் பார்ப்போம் அப்படின்றதா இருக்குதுங்க. ஸோ வெளிப்படுத்தல பார்த்தோம், மத்தேயுல பார்த்தோம், அப்புறம் அப்போஸ்தலரையும் பார்க்கிறோம். எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாம தெசலோனிக்கா சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையை பத்தி எழுதும் போது இப்படியாக எழுதுறாரு. ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்குதுங்க. இங்குமே அவர் என்ன சொல்றாருனாக்கா, எல்லாரும் பார்க்கிற விதமா தான் இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார் அப்படின்றத சொல்றாருங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1 தெசலோனியன் சாப்டர் 4 verse 16. ஏனெனில் ஆண்டவர் தாமே கட்டளையிடும் குரலோடும் பிரதான தூதருடைய குரலோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாம் எழுந்திருப்பார்கள். பாத்தீங்களா, எப்படி வராருனாக்கா, பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வராருங்க. சாதாரண வருத்தலங்க. அந்த சவுண்ட் எல்லாருக்கும் விசிபிளா கேக்குது இல்லைங்களா, எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்குது, எல்லாரும் பாக்குறாங்க. அதனாலதான் அந்த மாதிரி மகிமையின் ராஜாவாக அவர் வராருங்க. இத பத்தி பழைய ஏற்பாடுலயே தீர்க்க தரிசனம் இருக்குதுங்க. ஜெகரியா தீர்க்கதரிசி இத பத்தி எழுதியிருக்கிறாருங்க. ஜெகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஜெகரியா சாப்டர் 12 verse 10, நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக
துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். பாத்தீங்களா? குத்தினவங்க எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்ட்டு இருக்குதுங்க. இது கூட அடையாளமாங்க தேவன் பழைய ஏற்பாடுலயே சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இல்லைங்களா? அப்போ பிரதான ஆசாரியர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது விசாரிக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாருங்க. இதுவும் முக்கியமான அடையாளம். இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகின்றார் அப்படின்றத மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64வது வசனத்துல, மேத்யூ சாப்டர் 26:64ல அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். எப்படி வருவாருங்க? சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்துல அவரு உட்கார்ந்து இருக்கிறத, வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை நீங்க வந்து பாப்பீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. இது அப்படியே லிட்ரலா நடக்கக்கூடிய விஷயம்தான். இதுல வந்து நம்ம 100% நம்பிக்கை வைக்கலாங்க, விசுவாசம். ஏசு கிறிஸ்து ஒரு சொன்னா அது அப்படியே நடக்கும். அதுதான் இங்க நம்ம பாக்குறோங்க. இது வெளிப்படுத்தல இருந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். எங்குமே வந்து முரண்பாடா இல்லைங்க. ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டாவது, வெளிப்படுத்தல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை பத்தி என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் எப்படி வர்றாருன்னா, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவாக வராரு. வந்து என்ன செய்ய போறாருனாக்கா, நியாய தீர்ப்பு செய்ய போறாருங்க. ராஜாவாக வரார், ஒரு ஜட்ஜாக அவர் வந்து வராரு. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11-16, ரெவலேஷன் சாப்டர் 19 11-16. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்படுவார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் ஒளிந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவரே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரங்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றனர். புறஜாதிகளை வெட்டும்படிக்கும் அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டு வருகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபாக்கினே மதிலுள்ள ஆலையை மிதிப்பார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்றும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டு இருந்தது. பாத்தீங்களா? அவருடைய ட்ரெஸ் மேலையும் அவருடைய தொடையின் மேலும் என்ன எழுதப்பட்டு இருந்துச்சுனாக்கா, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, இரும்பு கோலால் அரசாளுவார், நீதியா எல்லாரையும் வந்து நியாயம் தீர்ப்பார், தேவனுக்கு விரோதமா செயல்படுறவங்களை வந்து அழிச்சு போட்டுருவார். இப்படிதான் இயேசு கிறிஸ்து வரார் அப்படின்ட்டு இருக்குதுங்க. இதை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தெசலோனிக்கா சபைக்கு தெளிவா எழுதியிருக்கிறாரு. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து நியாய தீர்ப்பு செய்ய போகின்றார், யாரை வந்து நியாய தீர்ப்பு செய்ய போகின்றார் அப்படின்றத 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7-10 நம்ம வந்து பார்க்கலாம். 2 தெசலோனியன் சாப்டர் 1 7-10. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகின்ற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். வானத்திலிருந்து வெளிப்படுவார் அப்படின்ட்டு இருக்குதுங்க. அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் வராரு. வந்து என்ன பண்ண போறாருன்னு, ஆக்கினி தீர்ப்பு வந்து செலுத்த போகின்றார். யாரு? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு அந்த ஆக்கினி தீர்ப்பு உண்டாகும். சகோதர சகோதரி, இதை தான் வந்து நம்ம பார்க்கிறோம். இதை வந்து மத்தேயுல கூட இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31-32, மேத்யூ சாப்டர் 25 31 32. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது, பாத்தீங்களா? அவர் தனியா வர்றது இல்லைங்க, தூதரோடு தான் வராரு, மகிமையா வராருங்க இல்லைங்களா? சிங்களா அவர் வருது இல்லைங்க. சோ இவ்வளவு பேரோட வராருனாக்கா எப்படி இருக்கோங்க அந்த காட்சி? மகிமையா இருக்கும். எல்லாருக்கும் கூஸ் பம்ப்ஸ் வரங்க. அமேசிங்கா இருக்க போகுது அந்த காட்சி. தமது மகிமுள்ள சிங்காசனத்து மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களுக்கும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, பாத்தீங்களா? ஜனங்களை வந்து ரெண்டா பிரிக்கிறாருங்க. எப்படி பிரிக்கிறாருனாக்கா, வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளுமாக பிரிக்கிறார். அப்புறம் வந்து நியாய தீர்ப்பு செய்யறார். சாதாரணமா வருது இல்லைங்க, மகிமையோட வராருங்க அவரு. மூணாவது, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து வெளிப்படுத்தல எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து என்ன செய்யறாருனாக்கா, தமக்குன்னு வாழ்ந்த ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். அது மட்டும் இல்லாம
உயிர்த்தெழுதல் வந்து கொடுக்குறாருங்க. ரிசரெக்ஷன் வந்து நடக்க போகுது. இது முக்கியமான ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்குது. அது எப்போ நடக்கும்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில தான் நடக்கும். அது வந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ல இருந்து 6ல நம்ம வந்து பார்க்கலாங்க. ரெவலேஷன் சாப்டர் 24-6ல பின்பு சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாகவும் சிரசேதனம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது தொழுது கொள்ளாமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களுடைய ஆத்துமாக்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். யார் வந்து இயேசு கிறிஸ்து கூட 1000 வருஷம் அரசாண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்காக உண்மையா வாழ்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து முதலாம் ஒழித்தெறுதல். இவங்கதான் இயேசு கிறிஸ்து கூட பரலோகத்துக்கு போயிட்டு உலகத்தை வந்து ஆளுகை செய்ய போறாங்க அப்படின்ட்டு வசனம் தெளிவா இருக்குதுன்னு. மரித்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர் பெறவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் உரியவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கின்றான். 2ஆம் மரணத்துக்கு அவனிடத்தில் அதிகாரம் இல்லை. அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அரசராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களா இருந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசாளுவாருங்க. இயேசு கிறிஸ்து தூதரோட வராரு இல்லைங்களா, அந்த தூதர்கள் என்ன பண்றாங்க, எல்லாரையும் வந்து கூட்டி சேர்க்கிறாங்க. யாரு கூட்டி சேர்க்கிறாங்கனாக்கா, முக்கியமா தேவனுக்காக யார் உண்மையா வாழ்ந்தாங்களோ அவங்கள வந்து கூட்டி சேர்ப்பாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. 1 தெசலோனியன்ஸ் சாப்டர் 4:16 and 17. இதுக்கு பேர் வந்து ராப்சர் அப்படின்ட்டு சொல்றோம். இப்ப இயேசு கிறிஸ்துக்காக 2000 வருஷம் அளவும் உண்மையா வாழ்ந்து மரித்தவங்க இருக்கிறாங்க ரத்த சாட்சியா. அவங்களுக்கு வந்து உயிர்த்தெழுதல் நடக்குங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம உயிரோட இருக்கிறோம், நம்மளும் இயேசு கிறிஸ்துக்காக உண்மையா வாழ்ந்திருக்கிறோம்னாக்கா நம்ம மரிப்பதில்லை. நம்ம ஒரு இமைப்பொழுதுல என்ன ஆயிடுவோம்னாக்கா மறுரூபம் ஆயிடுவோம். அததான் வந்து இங்க நம்ம பாக்குறோம். மறுரூபம் ஆயிட்டு அப்படியே வானத்துல வந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்து கூட நம்ம வந்து இருக்க போகின்றோம் அப்படியே போயிட்டு. இதை வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே கட்டளையோடும் பிரதான தூதரோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முந்தி எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் யாருக்குங்க? கிறிஸ்துவுக்காக உண்மையா வாழ்ந்து மரித்தவர்கள், அவங்களுக்கு உயிர்த்தெழுதல். சரிங்களா, இது ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தரை எதிர்கொண்டு போவதற்காக மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுவோம். இவ்வண்ணமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். பாத்தீங்களா, மேகங்கள் மேல அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு இமைப்பொழுதுல அப்படியே நம்ம வந்து சேஞ்ச் ஆயிடுவோங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து கூட அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துல இருப்போம். இதுதான் வந்து நாங்க உயிர்த்தெழுதலும் அப்புறம் வந்து ராப்சர்னாக்கா எடுத்துக்கொள்ளப்படுதல். இது ரெண்டுமே வந்து இயேசு கிறிஸ்து வந்த பின்பு நடக்க போகிற விஷயம். இதை பத்தி கொரிந்தியர் சபை கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 15, 51 and 52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். பாத்தீங்களா, ஆல்ரெடி கிறிஸ்துக்காக வாழ்ந்து மரித்தவங்க முதலாம் உயிர்த்தெழுதல்ல எழுந்திருப்பாங்க. நம்ம என்ன ஆகும்? மறுரூபம் ஆக்கப்படுவோம். அழிவில்லாத சரீரத்துல மறுரூபம் ஆகப்படுகிறது. இதுதான் வந்து நடக்க போதுங்க சகோதர சகோதரி. இது இயேசு கிறிஸ்து வந்தாதான் நடக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே சீஷர்கள் மத்தியில சொல்லிட்டாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 39-40 நம்ம பார்க்கலாம். ஜான் சாப்டர் 6:39-40. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். பாத்தீங்களா, தேவனுடைய சித்தம் என்னங்க? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்காக உண்மையா வாழ்றாங்களோ அவங்களை எல்லாரையும் கடைசி நாள்ல இயேசு கிறிஸ்து வந்து உயிரோட எழுப்ப போறாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து மரித்திருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துக்காக, இல்லைங்களா, உண்மையா வாழ்ந்து. நம்மளுடைய சகோதர சகோதரி கூட செத்த நிலையில இப்ப இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பின்பு உயிரோட அவங்க வந்து ஏஞ்சி வருதுதான் மகிமையின்
ஒரு காட்சியா இருக்க போதுங்க. இயேசு கிறிஸ்து வந்து செய்ய போறாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? சோ இது இயேசு கிறிஸ்து வந்த பின்பு நடக்கும் அப்படின்றத வெளிப்படுத்தல பார்த்தோம், தெசலோனிக்கேல பார்த்தோம், கொரிந்தியர்ல பார்த்தோம், யோவான்லயும் சொல்லிட்டாருங்க. அவ்வளவு தெளிவா இருக்குதுங்க வசனங்கள். 4வது இயேசு கிறிஸ்து வந்த பின்பு என்ன நடக்கும் அப்படின்றத வெளிப்படுத்தல நம்ம பார்க்கும் பொழுது, சாத்தான வந்து என்ன பண்ணுவாருனாக்கா கட்டி போடுவார். அதுக்கப்புறம் சாத்தான அழிப்பார். இது 2மே நடக்குங்க. சாத்தான மட்டும் இல்ல, யாரெல்லாம் சாத்தானுக்கு உதவியா இருக்கிறாங்களோ எல்லாரையும் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா நிர்மூலமாக்கிடுவாருங்க தேவன். இது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19, 20ல நம்ம பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 19, 19 and 20 பின்பு மிருகத்தையும் பூமியின் ராஜாக்களையும் அவர்களுடைய சேனைகளையும் கண்டேன். குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி அவர்கள் கூடி வந்தார்கள். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. அதன் முன்பாக அடையாளங்களை செய்து மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்களையும் அதன் சொரூபத்தை தொழுது கொண்டவர்களையும் மோசம் போக்கின பொய்யான தீர்க்கதரிசியையும் அதனோட கூட பிடிக்கப்பட்டான். இவர்கள் இருவரும் கந்தகமும் எரிந்து அக்னிமயமான கடலிலே உயிரோட போடப்பட்டார்கள். பாத்தீங்களா, எல்லாரும் எங்க போவாராங்கனாக்கா அக்னியும் கந்தகமும் எரிகின்ற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். இவங்க எல்லாருமே தேவனுக்கு விரோதமா செயல்பட்டவங்க, சாத்தானோட வழியில நடந்தவங்க. மிருகம், சாத்தானு இல்லைங்களா, அந்த வலு சர்பம் எல்லாத்தையும் வந்து தேவன் என்ன பண்ணிடுறாருனாக்கா நாசம் பண்ணிடுறாரு. சாத்தான வந்து என்ன பண்றாருனாக்கா இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஒரு தூதரை அனுப்பி கட்டி போட்டுறாருங்க 1000 வருஷம் அளவும். அந்த 1000 வருஷம் முடிஞ்ச பின்பு கொஞ்ச நாள் வந்து அதை ரிலீஸ் பண்றாருங்க. அதுக்கப்புறம் அதை அழிப்பார் அப்படின்றத வெளிப்படுத்தல நம்ம பாக்குறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1-3, ரெவலேஷன் சாப்டர் 21-3ல பின்பு ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை கண்டேன். அவன் கையிலே பாதாளத்தின் திறவுகோலும் பெரிய சங்கிலியும் இருந்தன. அவன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் தீரும் அளவும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரையை போட்டான். அதன் பிறகு அது கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். கொஞ்ச காலம் விடுதலை ஆகும். 1000 வருஷம் ஃபர்ஸ்ட் கட்டி போடுறாரு தேவன். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் வந்து விடுதலை ஆகுதுங்க. அதுக்கப்புறம் சாத்தானுக்கு அழிவு. இது வந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ல நம்ம வந்து பார்க்கலாங்க. ரெவலேஷன் சாப்டர் 20 verse 10ல அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் பொய்யான தீர்க்கதரிசியும் இருக்கின்ற அக்கனியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். சோ ஃபர்ஸ்ட் யாரை தள்ளுறாருனாக்கா அக்னியும் கந்தகமும் எரிகின்ற கடலில பொய்யான தீர்க்கதரிசி மிருகத்தை, அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து சாத்தானையும் தேவன் என்ன பண்றாருனாங்க தள்ளி அழிக்கிறாரு. அவர்கள் இரவும் பகலும் என்றென்றைக்கும் பாதிக்கப்படுவார்கள். சோ அவங்களோட டிஸ்ட்ரக்ஷன் அங்க வந்து நடக்கும். இது வேதத்துல சொல்லப்பட்ட முதலாம் தீர்க்க தரிசனம், ஸ்திரீயின் வித்து அப்படின்றத நம்ம பார்க்கணும். சாத்தானோட தலை வந்து நசுக்கப்படும் அப்படின்ட்டு சொன்னாருங்க. அது எங்க நிறைவேறுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெளிப்படுத்தல்ல நிறைவேறுதுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ல நம்ம வந்து பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 3:15ல உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அது உன் தலையை நசுக்கும், நீ அதன் குதிகாலை நசுக்குவாய். பாத்தீங்களா, அது உன் தலையை வந்து நசுக்கும். இயேசு கிறிஸ்து மூலியமாக சாத்தானுக்கு ஒரு அழிவு நிச்சயமாக இருக்குது. அது இயேசு கிறிஸ்து வந்த பின்பு உறுதியா நடக்குங்க சகோதர சகோதரி. அடுத்து இயேசு கிறிஸ்து வந்த பின்பு என்ன நடக்க போகுது அப்படின்றத வெளிப்படுத்தல நம்ம பாக்குறோம்னாக்கா புதிய வானமும் புதிய பூமியும் வரப்போகின்றது. இது 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த பின்பு நடக்க போகின்ற காரியம். அதை வந்து நம்ம வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க. ரெவலேஷன் சாப்டர் 21, 1-4ல பின்பு புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, கடலும் இல்லாமல் போயிற்று. தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருகின்ற புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை கண்டேன். அவள் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தாள். அப்பொழுது பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் நான் கேட்டேன். அது இதோ, தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷனோடு கூட இருக்கிறது. அவரே அவர்களுடன் வாசம் பண்ணுவார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் விளம்பினது. பாத்தீங்களா, முந்தினவைகள் எல்லாமே வந்து ஒழிந்து போயிடுங்க. மரணம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது. இதெல்லாம் எப்ப நடக்கும்னாக்கா அந்த 1000 வருஷம் முடிவுல
எல்லாத்தையும் தேவன் மாற்றிடுவாருங்க. புதிய வானமும் புதிய பூமி வரப்போகின்றதுங்க. இத பத்தி பேதுரு கூட எழுதியிருக்கிறாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல 2 Peter chapter 3:13 ஆயினும் நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசம் பண்ணுகின்ற புதிய வானத்திற்கும் புதிய பூமிக்கும் காத்திருக்கின்றோம். பாத்தீங்களா? நம்ம எதுக்கு காத்திருக்கிறோம்? புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் காத்திருக்கின்றோம். எப்ப வரைக்கும் நம்ம காத்திருக்கணும்னாக்கா இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்த பின்புதான் இது நடக்கும். இந்த புதிய வானமும் புதிய பூமியும் வந்த பின்பு எப்படி இருக்கும் அந்த உலகம் அப்படின்றத வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5ல நம்ம வந்து பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 22 3 to 5ல இனி சாபம் உண்டாயிராது. தேவனுடையும் ஆட்டுக்குட்டியானவருடையும் சிங்காசனமும் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார்கள். அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்கள் நெற்றியிலே இருக்கும். அங்கே இரவு இராது, விளக்கும் இராது, சூரியனும் இராது. அவர்களுக்கு வேண்டதும் இல்லை. கர்த்தராகிய தேவனே அவர்களுக்கு வெளிச்சம் தருவார். அவர்கள் என்றென்றைக்கும் அரசாளுவார்கள். பாத்தீங்களா? எப்படி இருக்கும்னாக்கா அங்க வந்து இரவு இருக்காதுங்க, சூரியன் தேவைப்படுவதில்லை. தேவனே வந்து வெளிச்சமா இருப்பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து விளக்கா இருப்பாருங்க. என்றென்றைக்கும் உலகத்தை அவங்க வந்து அரசாளுவாங்க. இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். நீதி எப்போதுமே வாசமா இருக்கும். சந்தோஷம் களிப்பு எப்போதுமே உண்டாயிருக்கும். சமாதானம் நித்திய நித்தியமா இருக்கும். அப்படியே அந்த ராஜ்யம் வந்து கண்டினியூ ஆகும். புதிய வானமும் புதிய பூமியும் வந்த பின்பு. இதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so much. ஆமென்.